அத்துமீறலை உடனடி நிறுத்து, அத்துமீறலை உடனடி நிறுத்து. காத்திடுவோம் காத்திடுவோம் காவிரி உரிமையை காத்திடுவோம், காவிரி உரிமையை காத்திடுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவின் மேற்கேதாட்டில் கர்நாடகா அணை கட்டும் முயற்சியை கண்டித்தும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவேரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீரை வழங்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற நடைபயணத்தை துவக்கி வைக்க வரை தந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் அருமை தோழர் மு. வீரபாண்டி அவர்களே, விவசாய உரிமையை பாதுகாக்க இந்த நடைபயணத்திலே பங்கேற்றிருக்கின்ற விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர்கள் ஒருவரான அருமை தோழர் லகுமையா அவர்களே, இந்த நடைபயணத்துக்கு முன்னிலை வகிக்கின்ற ஏஐடிசி தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மாதையன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நகர செயலாளர் அருமை தோழர் சங்கரப்பா அவர்களே, பங்கேற்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர்கள் அருமை தோழர் சின்னசாமி அவர்களே, பழனி அவர்களே, பூதகியப்பா அவர்களே, சாம்ராஜ் அவர்களே, சுந்தரவல்லி அவர்களே மற்றும் பங்கேற்றிருக்கின்ற ராமூர்த்தி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளே, விவசாய சங்கத்துடைய நிர்வாகிகளே, பங்கேற்றிருக்கின்ற விவசாயிகளே, இந்த நகர்வார் பெரியவர்களே, வியாபார நண்பர்களே, அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சிகரமான காலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி அணை என்பது குடகிலே தோன்றி கர்நாடகாவில் 318 கிலோமீட்டர் தூரமும் தமிழ்நாட்டில் 420 கிலோமீட்டர் தூரமும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் 64 கிலோமீட்டர் தூரம் என 800 கிலோமீட்டர் தூரம் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் பயணித்து இறுதியாக தமிழ்நாட்டில் பூம்புகாரில் வங்கக்கடலிலே கலக்கிறது. காவேரி ஆறு என்பது தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு. ஒரு தாய் தன் குழந்தை எழும்போது பால் ஊட்டுவதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு 5 கோடி மக்களுக்கு குடிநீர் தாகத்தை தீர்க்கின்ற தாயாக இன்றைக்கு காவேரி ஆறு திகழ்கிறது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுவதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்காஞ்சியமாக தேர்கின்ற தஞ்சை தரணி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரமாக தேர்கின்ற காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. காவேரி ஆறு என்பது வெறு ஆறு அல்ல, இது நம்முடைய எதிர்கால சங்கதியுடைய வாழ்வாதாரம். ஆகவே கர்நாடகா முதல்வர் காவேரியின் குறுக்கே அணை கட்டுவதை தமிழ்நாடு ஒருபோதும் தடுக்க முடியாது என்று பேசி வருகிறார். இன்றைக்கு கர்நாடக மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றோடு ஒன்றாக இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இது இரு மாநிலங்களுக்கு இடையேயான உறவுமுறை, இது நாட்டினுடைய ஒற்றுமை. ஆகவே அவ்வாறு பேசுவது இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது. காவேரி நடுவர் மன்றம் என்பது 1990 நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் வாக்கெடுப்பு நடத்தி
தன்னூரிலே காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு 2007 கடைநிலை மாநிலங்களான தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மாநிலமான கர்நாடகா எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது 2007. அந்த தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றம் 2018 உறுதிப்படுத்தி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் காவேரி மன்ற நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் வருகின்ற 2033 வரை 15 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. காவேரியில் வழங்குகின்ற தண்ணீர் ஒரு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை ஜூன் மாதம் தொடங்கி மே மாதம் வரை காவேரி மேலாண்மை ஆணையமும் காவேரி மேலாண்மை நீர் பங்கீட்டு குழுவும் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை இதுவரை கர்நாடக அரசு மதிக்கவில்லை. ஜூன் 12ஆம் தேதி நம்முடைய மேட்டூர் அணையை தேர்ந்தெட வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. நமக்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.9 டிஎம்சி தண்ணீரை திறக்க விடாமல் இன்றைக்கு கர்நாடக அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. ஆகவே உடனடியாக அந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஏற்கனவே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்துடைய ஜனநாயக விழுமியங்களை கர்நாடகா மதிக்க வேண்டும். ஆகவேதான் தமிழ்நாட்டுடைய விவசாயியின் வாழ்வாதாரத்துக்காக 100 ஆண்டு காலம் போராடுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் காவேரி உரிமையில் முனை அளவு கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். ஆகவே கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அணை கட்டுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது. நம்முடைய நன்னீர் உரிமையை கர்நாடக அரசு வழங்க வேண்டிய தண்ணீரை 177.25 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும். அதை நோக்கிதான் இன்றைக்கு நம்முடைய நடைப்பயணம் என்பது இருக்கிறது. ஆகவே தோழர்கள் பொதுமக்களுக்கோ அல்லது போக்குவரத்துக்கோ பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை கைது செய்தால் தமிழ்நாட்டில் எந்த சிறையில் அடைத்தாலும் நம் உரிமையை காக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு தோழர் கூட வெளியே போகாமல் இந்த நடைப்பயணத்திலே பங்கேற்க வேண்டும். அதே போல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக நம்முடைய விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர்கள் ஒருவரான அருமை தோழர் லகுமையா அவர்களை உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடைப்பயணத்தின் தலைவர் அன்பு தோழர் ராமச்சந்திர எம்எல்ஏ அவர்களே, நடைப்பயணத்தை பங்கேற்று துவக்கி வைக்க வந்துள்ள நம்முடைய மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களே, மாநில குழு உறுப்பினர்களே, விவசாயிகளே, நகர தோழர்களே, மாவட்டத்திலிருந்து அனைத்து முகவர்களிலும் வந்து பங்கேற்றுள்ள அனைத்து தோழர்களும் விவசாயிகளுக்கும் இளைஞர் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். போராட்டம் என்பது நமக்கு கைவந்த கலை. போராட்டத்தை நடத்தாமல் உரிமைகளை பெற முடியாது. காவிரி குறுக்க 4 அணைகள் கர்நாடக அரசை கட்டியிருக்கிறது. நான் கேட்பது உரிமை. அரசு வழங்கிய உரிமை, அரசு கொடுத்த உரிமை, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உரிமை, உச்சநீதிமன்றம் அளித்த உரிமை. அந்த உரிமையை கர்நாடக அரசு வீடாக தடுப்பது முறையில்லை, நியாயமில்லை, நீதி இல்லை. ஆகவே ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களை சேர்த்து அரசியலுக்காக அகலைக்காய் ஆடி குற்றங்களை சுமத்தி சிக்கல்களை தீர்த்து சிக்கலை உருவாக்கி விவகாரங்களை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்காமல் அமைதி காக்க வேண்டும்
அரசை கேட்டுக் கொள்கிறேன். இது தமிழக எவருக்கும் உரிமை கிடையாது. ஆகவே அதை நோக்கித்தான் உரிமை கேட்டுத்தான் நம்முடைய நடைப்பயணம் போகிறது. ஆகையெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் கேட்டு எனக்கு வாய்ப்பு தந்த தலைவருக்கு நன்றி கூறிவிட்டேன். நன்றி, வணக்க, வாழ்த்துக்கள். தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, திரளாக திரண்டிருக்கிற சகோதரர்களே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாதில் அணை கட்டக்கூடாது, அது சட்டப்படி தவறு. இது 2 மாநில மக்களின் உறவுகளை நெருக்கடிக்குள்ளாக்கும், நமது குட்டி சேவை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே கர்நாடக அரசு நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்து நடக்க வேண்டும். நீருக்காக இயங்குகிற தமிழ் மக்கள் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலும் விவசாய சங்கத்தின் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிற அந்த நடைபயணத்திற்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார். தோழர் லகுமையா அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார். மாதையன் உள்ளிட்ட பழனி உள்ளிட்ட பல்வேறு தோழர்களே, நண்பர்களே, உலகத்தில் தொன்மையான நதிகளில் காவிரி ஒன்று. காவிரி குடகில் பிறப்பெடுத்தாலும் அது நிறைவடைகிற இடம் தமிழ் மண் என்பதை கர்நாடக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். குடகில் தோன்றுகிற காவிரி தமிழ் மண்ணில் கால் பதிக்காவிட்டால் காவிரி பொருள் இழந்துவிடும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற வல்லுநர்கள் அனைவரையும் கொண்டு வந்து மிக வலுவான ஒரு அணையை கட்டினாலும் காவிரியை வேறு பக்கம் திசை திருப்ப முடியாது. காவிரி அன்னையின் திசை தமிழ்நாடு என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். நண்பர்களே, தோழர்களே, தமிழக மக்கள் எப்பொழுதுமே பிற அண்டை மாநில மக்களின் உணர்வுகளை மதிக்கிறவர்கள். இங்கேயே பல மொழி பேசுகிற மக்கள் இங்கே கூடியில் இருக்கிறோம். கர்நாடகத்தின் தேவையை கடந்து செல்கிற மக்கள் அல்ல தமிழ் மக்கள். பெங்களூரில் இருக்கிற தமிழ் மக்களும் கன்னட மக்களுக்கும் குடிநீர் தேவை. பெங்களூர் துவங்கி மைசூர் வரை தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார். ஒசூர் துவங்கி சென்னை வரை கன்னட மொழி பேசும் நம்முடைய சொந்த சகோதரர்கள் இருக்கிறார். எனவே தமிழும் கன்னடமும் வேறு வேறு அல்ல, தமிழும் மலையாளமும் வேறு வேறு அல்ல, தமிழும் தெலுங்கும் வேறு வேறு அல்ல. பிற மொழிகளை எல்லாம் மதிக்கிற ஒரு மொழி தமிழ் மண்ணில். பிற மொழி மக்களின் சிறப்புகளை நிரப்பிக் கொள்கிற மண் தமிழ் மண். எனவே தமிழ் மண், தமிழ்நாடு, கர்நாடக மக்களின் உணர்வுகளை மதிக்கிறோம். ஆனால் பிரச்சனை, தமிழ்நாடு தண்ணீருக்காக இயங்குகிற மாநிலம். தமிழ்நாடு தண்ணீருக்காக இயங்குகிற மாநிலம், கர்நாடகம் நீர்பிடிப்புள்ள மாநிலம். எனவே பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் உயர்நீதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்களாகட்டும், உச்சநீதிமன்ற கருத்துக்களாகட்டும், ட்ரிபியூனல் கருத்துக்களாகட்டும், தமிழ் மக்களின் பக்கம்தான் நியாயங்களை வலியுறுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக மக்கள், டெல்டா மக்கள் விவசாயத்திற்கும் குடியிருக்கும் காவிரியை எதிர்பார்த்திருக்கிறோம். காவிரி நம்முடைய தொன்மை, காவிரி நம்முடைய உரிமை, காவிரி நம்முடைய உறவு, காவிரி நமது கலாச்சாரம். எனவே காவிரி நதிநீரை விட்டுக் கொடுக்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக நாம் சொல்கிறோம்.